இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, நீங்கள் விதைக்கும் அனைத்தும் வளரும். எவ்ரிதிங் யூ சோ வில் க்ரோ. வசனம் கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பவுல் ஒரு ஆவிக்குரிய உண்மையை வெளிப்படுத்துகிறார். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் விதைப்பு மற்றும் அறுப்பும் என்ற ஒரு கொள்கை எப்போதுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம விதைப்பு அறுப்பு அப்படின்ன உடனே நம்மளுக்கு இந்த பணம் அதுதான் மைண்டில் வருது. ஆனால் வேதத்தில் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய அன்பு, விசுவாசம், ஜெபம், மன்னிக்கிற தன்மை, பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தை, இவை எல்லாவற்றையும் விதைக்கும் போது அதன் பலன் உடனே நம்மளுக்கு தெரியாட்டிலும் கண்டிப்பாக அது வீணாகாது. ஹல்லேலூயா. அப்போ பணம் மட்டும் கிடையாது, நம்ம எதை விதைக்கிறோமோ, காணிக்கை விதைத்தால் அதுவும் அறுப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அன்பு விதைக்கும் பொழுது அதுவும் நிச்சயமாக பெறுவோம். விசுவாசத்தை விதைக்கும் போது அதுக்கேற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் ஜெபிக்கும் பொழுது நேரத்தை கொடுத்து அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அதுக்கேற்ற பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்ம ஆவிக்குரிய மனிதனை தேவன் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்ம செயல்களை வைத்து நம்மளை ஆசீர்வதிப்பதல்ல, அவர் கிறிஸ்துவில் நமக்கு கொடுத்த அந்த கிருபையின் அந்த அடிப்படையில் தான் வாழ தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். பாருங்க, அந்த கிருபையில் நிலைத்திருப்பவன் தான் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நடப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை விதைக்கிறீர்களோ அது வளரும். பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 3:13 சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். அப்போ நம்ம எது செய்கிறோமோ நன்மையான காரியங்கள் சோர்வு இல்லாமல் செய்யணுமா. அப்போ சோர்ந்து போகிறமான நேரங்கள் வரும். நம்ம அநேக காரியங்களை குறித்து ஜெபிப்போம், தேவனுடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருப்போம். ஆனால் பாருங்கள், பலன் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் உடனே ஒரு சோர்வு பிசாசு கொண்டு வருவான் பாருங்கள். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், மனுஷனுக்கு சோர்வு வந்தால் அவன் கைவிட்டுருவான், ஜெபத்தை கைவிட்டுருவான், நிலைத்திருக்க மாட்டான். ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். நம்மளை அற்புதமாய் அதில் நிலைத்திருக்க அவர் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறார். பாருங்கள், அவர் ஏற்கனவே நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த அறுவடையை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக அவர் ஏற்கனவே அதை வைத்திருக்கிறாரு. அப்போ சாத்தான் நம்ம அறுவடையை திருட முடியாது, ஆனால் நம்ம பொறுமையை திருட முயற்சிப்பான் பாருங்கள். அப்போது நம்ம அதை கைவிட்டால் மட்டும்தான் அந்த அறுவடையை நம்ம இழப்போம். அதனால தான் பாருங்கள், மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரல உடனே சோர்ந்து போகக்கூடாது. பாருங்கள், முதல்ல ஒரு விதை விதைச்சா முதல்ல அதுக்கு வேர் தான் முதல்ல வளர்கிறது, அதுக்கப்புறம் தான் அது கனிகள் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி தான் பாருங்கள், தேவன் நமக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவில் நம்ம நிலைத்திருக்கணும், நம்ம அறுவடை நிச்சயம் நம்ம பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், நம்ம சொல்லலாம், நான் நல்லதாக செய்கிறேன், ஆனால் எனக்கு தொடர்ந்து எனக்கு பிரச்சனை போராட்டங்கள் வருது, எனக்கு அதோட பலனே கிடைக்கலன்னு சொல்லலாம். ஆனால் பாருங்கள், ஒருவேளை நம்மளை அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே விதைச்ச காரியங்கள்னால நம்ம அறுத்துட்டு இருக்கலாம் இந்த டைமில். அதனால் நம்ம எப்பவுமே தொடர்ச்சியாக நன்மையே விதைக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நம்ம நன்மையான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், இல்லை அன்பு, விசுவாசம், பரிசுத்தமாய் வாழ்கிற காரியங்கள் எல்லா இடத்துலையுமே பாருங்கம்மா, தொடர்ச்சியாக நம்ம சோர்ந்து போகாமல் அதை நிலைத்திருக்கும்படியாக நம்ம தீர்மானிப்போமானால் பாருங்கள், அறுவடை நிச்சயம். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்துலலாம் நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது ஈசாக்கு பஞ்ச காலத்திலையும் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்பி அவர் விதைக்கிறார். தேவன் நியமித்த காலத்தில் அவர் 100 மடங்கு அறுவடை பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் இப்போ இருக்கிற காரியங்கள் இல்லை, சோர்வு, போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள், இதை பார்த்து சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. கண்டிப்பாக தேவன் நம்மளை அற்புதமாய் நடத்துவார். பாருங்கள், யோசேப்பு வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கலாம் இல்லை, அவங்க சொந்த சகோதரர்களால் அவர் விற்கப்பட்டார். ஆனால் பாருங்கள், ஒரு நாள் வந்தது இல்லை, தேவன் அவரை அதிகாரியாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு. ஆனால் அந்த யோசேப்பு பாருங்கள், தொடர்ந்து கர்த்தருக்கு பயபக்தியோடு அவர் இருந்தார் இல்லை, கர்த்தரை நம்பினார் இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்களேன், கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.
பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் சாட்சியா சொல்ல முடியும். என்னுடைய தகப்பன் இழந்த நாட்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, கர்த்தரை மட்டும் நாங்க நம்பியிருந்தோம். இன்னைக்கு வரையும் கர்த்தர் அற்புதமா எங்கள நடத்தி கொண்டிருக்கிறார். வெட்கப்படுத்தாம நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ காரியங்கள் விதைத்திருக்கிறோம் இல்ல நம்ம வாழ்க்கையில. தவறான காரியங்கள் விதைத்திருக்கோம். அதுக்காக நம்ம அறுவடை அறுத்திருக்கிறோம். ஆனா அதிலேயே நிலைத்திருக்கக்கூடாதுப்பாங்க. மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதில் நம்ம நிலைத்திருக்கும் போது, இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு நம்ம செவி சாய்க்கும் போது இல்லை, தொடர்ந்து நான் நன்மை செய்யறதுக்கு நான் சோர்ந்து போக மாட்டேன்னு நம்ம தீர்மானம் எடுக்கணும். எந்த சூழ்நிலையிலும், எந்த போராட்டங்களிலும், எந்த பலவீனத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொள்வேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நான் விதைப்பேன், நன்மையை நான் சிந்திப்பேன். தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்குது. அதுவே நான் சிந்திப்பேன், அதுவே என் வாயில நான் பேசுவேன் இல்லை, என் இருதயத்தில் அதுதான் வைப்பேன். கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல் அதெல்லாம் வேரோடு அறுப்புண்டு போகட்டும் என்று இயேசு நாமத்தினால நான் கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா! நம்ம வார்த்தையில் அதிகாரம் தேவன் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தம் தவிர வேறு எதுவுமே நன்மை நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா! அதனால் சோர்வின் மத்தியில் இருக்கும் பொழுது இல்லை, தேவனை கேள்வி கேட்காம, ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, உங்கள் வார்த்தை சொல்லியிருக்குது, என்னை கைவிட மாட்டீங்க, என்னை விட்டு விலக மாட்டீங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்னுடைய பரிகாரியாக இருக்கிறீங்க, என் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீங்க, என்னை வழி நடத்துகிறீங்க. எல்லாத்துக்கும் மேலாக ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறீங்கப்பா. என்னை அற்புதமாக நடத்துவீங்கப்பா. உங்கள் வாக்குத்தத்தத்தை நான் இருதயத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் நன்மை செய்துக்கு நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் முடிவு பரியந்து நான் நிலைத்திருக்க ஆவியானவர் எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சோர்ந்து போகாமல் நாங்கள் நன்மை செய்யும்படி எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் என்ன விதைக்கிறோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது கூட ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் விதைக்கவும் நன்மையான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டவரே. அப்பா, அன்பு, விசுவாசம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, மன்னிக்கிற தன்மைகள் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற காரியங்கள், இது எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் நன்மையானதை செய்யத்தக்க எங்களை விட்டு கொடுக்குறோம். ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்கப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், உற்சாகத்தோடு நன்மை செய்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்குறோம். அப்படியாக ஆண்டவரே அற்புதமாக எங்களை நடத்துகிறவர் நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, நாங்கள் எவ்வளவோ நன்மை செய்துட்டோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமே இல்லைன்னு சொல்லி ஒரு விரக்தியில் இருக்கலாம்ப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கும்படி ஆண்டவரே, சரியான காலம் வரும்போது ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அவங்க எந்த அளவுக்கு விதைத்தாங்களோ அதை காட்டிலும் அதிகமான அறுவடை காணும்படி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.